தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். சொந்த வீடு வாங்க ஸ்டெப் ஸ்டோனுக்கு வாங்க. ஸ்டெப் ஸ்டோன் முதல்வர் வேட்பாளராக விஜய் தான் தீர்மானம் எடுத்துனாங்க. அதெல்லாம் ஜோக்கா சார்? இல்லை, எப்போவுமே அவங்க என்ன செய்வாங்கன்னா முதல் கட்டத்தில் வைக்கக்கூடிய கோரிக்கையை தான் கடைசி வரைக்கும் பின்பற்றுவாங்கன்னு சொல்ல முடியாது. ஓகே, இப்போ நீங்கள் இனிமே அவங்க பாஜகவை விமர்சிப்பாங்களான்னு ஒரு கேள்வி இருக்கு. கரூர் சம்பவத்துக்கு முன்பு, கரூர் சம்பவத்திற்கு பின்பு அப்படின்னு பார்க்குறப்ப கமலஹாசன் ஒரு பாரம்பரிய காங்கிரஸ் குடும்பத்தை சேர்ந்தவர். ஒரு அப்பா சீனிவாச ஐயங்கார் விடுதலை போராட்ட வீரர். அவர் காங்கிரஸ் குடும்பத்திலேருந்து வந்ததுனால பாஜக பக்கம் போக அவர் விரும்பலை. அதனால் திமுக அவருக்கு ராஜ்யசபா கொடுத்தது என்பது அல்ல, முதலில் கொடுக்க முயற்சி செய்தது பாஜக. திருட்டு ஓட்டு போடுறதுனால இந்திய அரசியல் சாசனத்துக்கு எந்த ஆபத்தும் கிடையாது, ஜனநாயகத்துக்கு எந்த ஆபத்தும் கிடையாது. அதில் நடைபெறக்கூடிய தவறை சுட்டி காட்டினா மட்டும் இந்திய அரசியல் சாசனத்துக்கும் ஜனநாயகத்துக்கும் ஆபத்து வந்துடும். குறிப்பாக தாவேகாவோட வாக்குகளை நீக்கிறதுக்கு திமுக முறைகேடு செய்யுதுன்ற மாதிரி தாவேகா ஒரு குற்றச்சாட்டு. அப்படி ஒரு அவசியம் திமுக கிடையாது. ஒருவேளை கடந்த கால கணக்கெடுப்பின்படி 6.5 கோடி வாக்காளர்கள் என்று கடந்த கால கணக்கெடுப்பு சொல்லுங்க. ஒருவேளை விஜய்க்கு 50 லட்சம் வாக்காளர்கள் இருந்தால் கூட ஃபைன் டைம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு ராஜகம்பீரன் அவர்கள். வாருங்கள், அவரிடம் அரசியல் சார்ந்த பல்வேறு கேள்விகளை வைக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். தாவேகா கூட கூட்டணி வைக்கலாம், எந்த தப்பும் இல்லைன்ட்டு டிடிவி தினகரன் சொல்லிட்டு இருக்காரு. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜியும் சொல்லிக்கிட்டே இருக்காரு. இப்படி நிறைய பேர் எந்த கூட்டணிக்கு போகலான்ட்டு ஓப்பனாக கதவு தட்டிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் கதவு திறக்கவே மாட்டார் ஒருத்தர், திரு விஜய் அவர்கள். அவர் என்ன நிலைப்பாட்டில் தான் இருக்காருன்னு நினைக்கிறீங்க? கடைசி நேரத்தில் நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவுக்கு அல்வாவை கொடுத்துட்டு போன நாடாளுமன்ற தேர்தலில் எடப்பாடியார் பெப்பே காட்டி ஓடி வந்தது மாதிரி சட்டமன்ற தேர்தலையும் பாஜகவை கலட்டி விடுறதுக்கான திட்டம் இருக்கு அவருக்கு, அதிமுக. ஆமாம். அதனால் பஸ்ஸு காலியாக இருக்கேங்கிறதுக்காக டிடிவி தினகரனையோ ஓபிஎஸ்ஐயோ செங்கோட்டையனையோ சசிகலாவையோ உட்கார வச்சுட்டா எடப்பாடி வரும்போது பஸ்ஸை விட்டு எந்திரின்னு சொல்ல முடியாது. அதனால் விஜய் என்ன நினைக்கிறார்னா, உதிரிகளாக இருக்கக்கூடியவர்கள், அதிமுகவிலே இருந்து விலக்கி வைக்கப்பட்டவர்கள், விலகி நின்றவர்கள், இவர்கள் உதிரி கட்சிகளாக இருக்கிறார்கள். ஆமாம். இரட்டை இலை சின்னத்தோடு இருக்கக்கூடிய எடப்பாடியை கைப்பற்றுவது தான் நமக்கு வலிமை தருமே தவிர ஒருபோதும் அது டிடிவி தினகரனால தாவேகாவுக்கு ஒருபோதும் பெரிய எழுச்சி வராது. அப்போ தாவேகாவோட பொதுக்கூட்டத்தில் முதல்வர் வேட்பாளராக விஜய் தான் தீர்மானம் எடுத்துனாங்க. அதெல்லாம் ஜோக்கா சார்? இப்போ இல்லை, எப்போவுமே அவங்க என்ன செய்வாங்கன்னா முதல் கட்டத்தில் வைக்கக்கூடிய கோரிக்கையை தான் கடைசி வரைக்கும் பின்பற்றுவாங்கன்னு சொல்ல முடியாது. ஓகே, இப்போ நீங்கள் இனிமே அவங்க பாஜகவை விமர்சிப்பாங்களான்னு ஒரு கேள்வி இருக்கு. கரூர் சம்பவத்துக்கு முன்பு, கரூர் சம்பவத்திற்கு பின்பு அப்படின்னு பார்க்குறப்ப இனிமேலும் அவங்க கடுமையாக இப்போ எஸ்ஐஆரை எதிர்க்கிறதுன்னு சொல்கிறாங்க. பாஜகவை அதன் மூலமாக கடுமையாக திமுக எதிர்ப்பது போன்ற ஒரு தோற்றத்தை தாவேகாவால் உருவாக்க முடியுமா அப்படின்னா எதிரி பேரை அவர்களால் சொல்ல முடியல. ஓகே, அவர்களுக்கு ஒரு அச்சம் இருக்கிறது. சிபிஐயினுடைய வழக்கு விசாரணையினுடைய தீர்ப்பு என்னவாக மாறப்போகிறது, என்ன நிலைமைக்கு ஆளாக்கப்பட போகிறோம். அவங்க என்ன நினச்சிட்டாங்க, மாநில விசாரணை வளையத்திலேருந்து தப்பிச்சிட்டோம், அவன் சிபிஐ கேட்கல சொல்ல போனோம் ஃபஸ்ட்டு, ஆமாம் என்று அவர்கள் தப்பித்ததன் மூலமாக பேய்க்கு பயந்து பிசாஸ்ட்டை தான் மாட்டியிருக்காங்க. ஓகே, அவர்கள் தப்பி விட்டதாக அவர்களாக கற்பனை செய்து கொள்கிறார்கள். நீதி வெல்லும்னா விசாரணை தொடங்குறதுக்கு முன்னாடி எப்படி நீதி வெல்லும்? சிபிஐ, அதாவது சிபிஐ கேஸுக்கு உத்தரவிட்டப்போ தாவேகா தான் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க ஒரு சைடு. இல்லை, அவர்கள் பதுங்கு குடிகளை போய் அவர்களாக பதுங்கி கொண்டார்கள். காவல்துறை அவர்களை தேடவே இல்லை, ஆனால் அவர்கள் ஒளிந்து கொண்டார்கள். ஓகே, தமிழ்நாடு அரசு நினைச்சிருந்துச்சுன்னா முட்டிக்கு முட்டி எவ்வளோ வேற தட்டுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆயிருக்கும். ஆதவர்ஜுனா மீது இந்திய இறையாண்மைக்கு எதிரான வழக்கை பதிவு செய்ய முடியும், யாரை வேண்டுமானால் கைது செய்திருக்கலாம். ஆனால் அவர்களுக்கு பொலிட்டிக்கல் மைலேஜ் அது மாறிடக்கூடாதுங்கிறதுனால திமுக அரசு அவர்கள் மீது கை வைக்க விரும்பவே இல்லை. அதனால் எடப்பாடியின் மீதான ஒரு ஈர்ப்பு அல்லது எடப்பாடிக்கு விஜய் வர வேண்டும் என்கிற எதிர்பார்ப்பு ரெண்டு ஒரு மையப்புள்ளியில் எப்போ சந்திக்கும்னா, தேர்தலுடைய நெருக்கடியாக தொகுதி பங்கீடு சார்ந்த விஷயங்கள் நடக்கிற போது பாஜக எப்படியும் எங்களுக்கு 50 சீட்டு கொடுங்கன்னு கேட்பாங்க. ஓகே, அதை இவர்கள் தர மறுப்பார்கள். அதை காரணமாக காட்டி அவர் வெளியே வந்துடுவாங்க. அப்படி ஒரு சூழல் வருகிற போது அதிமுக பாஜக கூட்டணி உடையும் மீண்டும். சரி, அப்படி பார்த்தா கூட சார் தாவேகா அதிமுக கூட்டணி வச்சா அவர் ஸ்வீப்பாக தானே இருக்கும். டிஎம்கேக்கு பெரிய தலைவலியாச்சு சார் இந்த கூட்டணி. தலைவலின்னு சொல்ல முடியாது. அதாவது எப்பொழுதுமே என்னென்னா, மக்கள்கிட்ட
ஒரு தெளிவான முடிவை வந்து கட்சிகள் அறிவிக்கலைன்னா அது தேர்தலில் எவ்வளோ பெரிய பின்னடைவை சந்திக்கும் என்பதற்கு பல உதாரணம் இருக்குது. இந்தியா கூட்டணியில் வந்து யார் பிரதமர் என்பதை முன்மொழியாத காரணத்தினால அந்த கூட்டணி வெகுஜனங்களிடத்திலே ஒரு பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்க முடியலை. எப்போவுமே அரசியலில் வந்து ஒரு தெளிவான பாதை, ஒரு தீர்க்கமான முடிவு இருக்கணும். பீகார் தேர்தல் மாதிரி ஆமாம், அப்படி அப்போ அதில் சிக்கல்கள் ஏற்படும். பீகார் தேர்தல் பல முறைகேடுகளின் வழியாக நடைமுறைப்படுத்தப்பட்டது என்கிற சந்தேகம் பல பேருக்கு இருக்கிறது. ராகுல் காந்திக்கு மட்டும் கிடையாது, பல பேருக்கு அப்படி சந்தேகம் இருக்குது. ஏன்னா 202 ஜெயிக்க வாய்ப்பே கிடையாது. மிச்சத்தையும் அவங்க நினச்சிருந்தா பாஜகவுக்கே கொடுத்துருக்கலாம். ஏதோ பெருந்தன்மையாக தேர்தல் ஆணையம்ங்கிறது வந்து கட்சி சார்பற்ற அமைப்பு, தன்னாட்சி பெற்ற அமைப்பு, அது இண்டிவிஜுவல் பாடி அப்படிலாம் சொல்கிறத நம்புறதுக்கு ஆள் இல்லாமல் போயிட்டுருக்குல. அதுக்காகத்தான் கொஞ்சம் தொகுதியை வந்து தேஜஸ்வி யாதவ் ஜெயிக்க வச்சுருக்காங்க. அவங்க நினச்சிருந்தாங்க எதிர்கட்சி இல்லாத சட்டப்பேரவையை உருவாக்கியிருப்பாங்க. இன்னொரு சைடு சார், இப்போ ரீசெண்டாக வந்து எஸ்ஏஆருக்கு எதிராக தாவேக்கெல்லாம் ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. அதில் வந்து பெருவாரியாக வந்து மகளிர் தான் பங்கேற்கிறதா ரிப்போர்ட்லாம் வந்திருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு வந்து ஒரு பக்கம் மகளிர் உரிமை தொகை கொடுக்குறாங்க, இன்னொரு பக்கம் இலவச பஸ் கொடுக்குறாங்க. இதெல்லாம் வந்து செல்லுபடி ஆகலையோ? மகளிர் இப்போ வெறுப்பாக தான் இருக்காங்களா திமுக? தாவேக்கா ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட மகளிரை கழித்து விட்டு மிச்ச மகளிருக்கெல்லாம் வந்து உரிமை தொகை வேணுமா வேணாமான்னு வேணா நீங்கள் ஒரு கருத்து கணிப்பு எடுங்க. அது பெருமளவிலே வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஏன்னா திமுக அரசினுடைய நலத்திட்டங்களை பார்த்து காப்பி அடிச்சு தான் மகாராஷ்டிராவில் பிஜேபி ஜெயிக்கிறான். இப்போ கூட பார்த்தீங்கன்னா இந்த 10,000 ரூபா கொடுத்தது இவங்க கொடுத்த 1000 ரூபாயை, திமுக கொடுத்த 1000 ரூபாயை பார்த்து காப்பி அடிச்சதுதானே. இந்த மகளிர் தொகையே வந்து கமலோட ஐடியா தான் திமுக காரன் காப்பி அடிச்சதான் சொல்கிறாங்களே சார். எப்படி? இது மக்கள் நீதி மையம் கட்சியோட ஒரு வாக்குறுதி தானே சார் இது? இந்த மக்கள் நீதி மையம்ங்கிறது செயல்படாத அரசியல் கட்சி. கட்சியின் தலைவரே பார்ட் டைம் அரசியல்வாதி நான் அவர் சொல்லிட்டார். கட்சியை தொடங்கி விட்டு அவர் பிக் பாஸுக்கு போயிட்டார். பிக் பாஸ் முடிஞ்சோன்னா ஷூட்டிங் போயிட்டார். அவர் கட்சியை நடத்தவே இல்லை. கடைசியில் திமுக கமலஹாசன் அவர்கள் வந்து கட்சி நடத்தவே இல்லை. திமுக போனதை ஒரு புத்திசாலித்தனாங்க. ஏன்னா பாஜக அவருக்கு வலை விரித்தது. இதே ராஜ்யசபா எம்பியை எந்த கட்சிக்கும் செயல்படாத இளையராஜாவுக்கு கொடுக்க தெரிந்த பாஜகவுக்கு கமலஹாசன் கொடுக்க தெரியாதா? கமலஹாசனுக்கு முயற்சி செய்தார்கள். பொன் ராதாகிருஷ்ணன் மூலமாக கூப்பிட்டு பார்த்தாங்க. தமிழிசை சவுந்தரராஜன் வந்து அந்த சுவிட்ச் பாரத் தூய்மை இந்தியாங்கிற திட்டத்துக்கு கமலஹாசனை வச்சு தான் அது விளக்கமாக வச்சு கூட்டினாங்க. சுத்தம் என்பது நமக்கு, சொர்க்கம் என்பது நமக்கு, சுத்தம் உள்ள வீடு தான் பாட்டெல்லாம் நம்ம ஒரு பாட்டெல்லாம் பாடினாங்க. அப்போ கமலஹாசனை கைப்பற்றுவதற்கு பாஜக திட்டமிட்டது. கமலஹாசன் ஒரு பாரம்பரிய காங்கிரஸ் குடும்பத்தை சேர்ந்தவர். அப்பா வந்து சீனிவாச ஐயங்கார் வந்து விடுதலை போராட்ட வீரர். அவர் காங்கிரஸ் குடும்பத்திலேருந்து வந்ததுனால பாஜக பக்கம் போக அவர் விரும்பலை. அதனால் திமுக அவருக்கு ராஜ்யசபா கொடுத்தது என்பது அல்ல. முதலில் கொடுக்க முயற்சி செய்தது பாஜக. தப்பிச்சு வந்ததுனால இந்த பக்கம் திமுக கொடுத்துச்சு. சார், அடுத்தபடியாக வந்து தொடர்ந்து ராகுல் காந்தி அவர்கள் வந்து தேர்தல் ஆணையத்துக்கு எதிராகவே பேசிக்கிட்டு இருக்காரு. குறிப்பாக அந்த வாக்கு திருட்டு விஷயம்லாம் இதை தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறதுனால இந்த முன்னாள் நீதிபதிகள், இராணுவ அதிகாரிகள், அரசு அதிகாரிகள்லாம் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்கிறதா செய்திகள்லாம் வருது. பாஜகவினுடைய பழைய வழக்கறிஞர்கள், சிப்பாய்களாக இருக்கிறவர்கள் எல்லாமே பாஜக காரன்ட்ட ஒரு 272 பேர்ட்ட கையெழுத்தை வாங்கி பொது நலன் சார்ந்தவர்கள், இந்த முட்டை கடிதாசிலாம் போடுவாங்கல்ல, அது மாதிரி ஒரு ஆளை செட் பண்ணி சில பேர்ட்ட கையெழுத்து வாங்கி ஏதோ ராகுல் காந்திக்கு எதிராக வந்து இந்திய அரசியல் சாசனத்தை அவர் காக்க தவறிட்டார், திருட்டு ஓட்டு போடுறதுனால இந்திய அரசியல் சாசனத்துக்கு எந்த ஆபத்தும் கிடையாது, ஜனநாயகத்துக்கு எந்த ஆபத்தும் கிடையாது, அதில் நடைபெறக்கூடிய தவறை சுட்டி காட்டினா மட்டும் இந்திய அரசியல் சாசனத்துக்கும் ஜனநாயகத்துக்கும் ஆபத்து வந்துருங்கிறது. முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி கூட என்ன சொல்றாருன்னா, ஸ்டாலின் இப்பவே வந்து இந்த காரணத்தை தேட ஆரம்பிச்சிட்டாரு. எஸ்ஐஆர் அவங்க தோக்க போறது உறுதி, எஸ்ஐஆர் இப்ப காரணம் காட்டிக்கிட்டே இருக்காருன்றாரு சார். ராஜேந்திர பாலாஜியால் திரும்ப எம்எல்ஏ கூட ஆக முடியாதுன்னு அவருக்கே தெரியும். தமிழ்நாட்டினுடைய அரசியல் என்பது திமுக ரொம்ப வலிமையாக இருக்கிறது. 2வது முறையும் திமுக தான் வெற்றி பெறும் என்கக்கூடிய நிலைமை வந்துவிட்டது. இப்படிப்பட்ட நேரத்தில் ஒரு பாஜகவினுடைய கொத்தடிமையாக இருந்து கொண்டு அதிமுக தன் தனித்தன்மையை காப்பாற்றாமல் தங்களோடு அரசியலிலே நீண்ட காலம் பயணித்தவர்களை எல்லாம், சசிகலா தொடங்கி டிடிவியிலிருந்து ஓபிஎஸ்லேருந்து கடைசியாக பிரிஞ்ச செங்கோட்டையன் வரைக்கும் கலட்டி விட்டது மூலமாக அதிமுக பலவீனப்பட்டு கிடக்கிறது. விஜயிடம் வந்து மறைமுகமாக எப்படியாவது வந்துவிடு என்று மன்றாடக்கூடிய இடத்துல தான் அதிமுக இருக்குது. அதனால் அதிமுக வெல்லும் என்பதே அதிமுக தொண்டர்களுக்கே நம்பிக்கை இல்லையே. அதனால் ஸ்டாலினை சீண்டி பார்ப்பதுங்கிறது இருக்குல்ல, அப்படி பேசுவதன் மூலமாக சந்தோஷப்பட்டுக்கலாம், களத்திலே ஒரு நாளும் வெல்ல முடியாது. இன்னொரு விஷயமா செங்கோட்டையன் சொன்னார்,
அதிமுகலையும் வாரிசு அரசியல் நடக்குது. குறிப்பா வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களே வாரிசு அரசியல் பண்றாருன்றாங்க. இது ஏத்துக்கிற மாதிரி இல்லையே. மிதுன் பழனிசாமி மேல இருக்கக்கூடிய ஜிஎஸ்டி வழக்கு 250 கோடிக்கு இருக்கு. ஓகே. அவருடைய சம்பந்தியாக இருக்கக்கூடிய ஈரோடு ராமலிங்கம் மேல 750 கோடி வரி ஏய்ப்பு வழக்கு இருக்கு. ரெண்டையும் சரி கட்டுறதுக்கு தான் அவசரமாக அமித்ஷாவை பார்ப்பதற்கு டெல்லிக்கு போய் அமித்ஷாவை பார்ப்பதற்காக டெல்லிக்கு போய் அப்ப தேவர கூட்டணியாக மீண்டும் வந்து பாஜகவோட ஒரு நாளும் கூட்டணி இல்லைன்னு எஸ்டிபி மாநாடு தொடங்கி ஒவ்வொரு செய்தியாளர் சந்திப்புலையும் சொன்ன எடப்பாடி பழனிசாமி கடைசி நேரத்தில் கூடு பாய்ச்சதுக்கே குடும்பம் சார்ந்தவர்களுடைய பாதிப்பு வரக்கூடாது என்பதற்காக தான். இப்போ சமீபத்தில் காரில் போனார், கர்ச்சீஃப் வச்சுலாம் மறைச்சிக்கிட்டே ஒரு செய்தியெல்லாம் பார்த்துருப்போம். அப்போ கூட இது சம்மந்தமாக தான் போயிருப்பாரா? இல்லை, அவர் பல அவமானங்களை சந்தித்து கொண்டே இருக்கிறார். பாஜக வந்து அவரை வந்து ஒரு கைப்பாவையாக பயன்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறார்கள். என்டிஏ கூட்டணியில் தான் அதிமுக இருக்குங்கிறாங்க. தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு 4 எம்எல்ஏ தான் இருக்கான். அதிமுகவுக்கு 65 எம்எல்ஏக்கள். இப்போ ராஜினாமா செஞ்சவரை கழிச்சா கூட 64 எம்எல்ஏக்கள். 64 எம்எல்ஏ வச்சிருக்கக்கூடிய ஒரு கட்சி 4 எம்எல்ஏ வச்சிருக்கிற கட்சிக்கு வந்து அவங்க தான் தலைமை இருக்கிறாங்கன்னு சொல்றது, சிங்கத்தினுடைய தலையை வந்து தலை தீர்மானிப்பதா சிங்கத்தை, அது வாள் தீர்மானிப்பதா? ஆனால் நயினார் நாகேந்திரன் என்ன சொல்றாருன்னா, தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் முதல்வர் வேட்பாளர், என்டிஏ கூட்டணியின் தலைவரும் அவர் தான்றாரு தமிழ்நாட்டில். அது அமித்ஷா சொல்லலையே. பல நேர்காணல்களில் அதிமுகவிலே இருந்து ஒரு முதலமைச்சர் வருவார்னு சொன்னாரே தவிர, பாஜகவிலே இருந்து ஒரு பிரதமர் வருவார்னு நாடாளுமன்ற தேர்தலில் பிரச்சாரம் செய்தார்களா? மோடி தானே முன்னிலைப்படுத்தினாங்க. அப்போ அதிமுகவில் இருந்து ஒரு முதலமைச்சர் வருவார்னா யார் வருவா? எஸ்பி வேலுமணி வருவாரா? செங்கோட்டையன் வருவாரா? டிடிவி வருவாரா? யார் வருவார்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்போ இந்த சந்தேகத்தை அவர்கள் விதைக்கிறார்களா இல்லையா? கண்டிப்பாக. அதனால் என்டிஏ கூட்டணி தலைமையில் தான் அதிமுக இருக்குன்னு சொல்வதன் மூலமாக அதிமுக தனித்தன்மை இழந்து விட்டது. கடலிலே போய் ஒரு நதி கலந்ததற்கு பின்னால் நதி என்று தனியாக ஒன்றுமே கிடையாது. ஆறு உள்ளே போயிருச்சுன்னா என்ன பண்ண முடியும்? கடலுக்குள்ளே போய் டார்ச் லைட் அடித்து தேட முடியுமா? காவிரி எங்கே இருக்குது, வைகை எங்கே இருக்குன்னு தேட முடியுமா? அது மாதிரி பாஜக என்கிற கடலுக்குள்ளே போய் தற்கொலை செய்து கொண்டது அதிமுக. அடுத்தபடியாக சார், அந்த ராமேஸ்வரத்தில் ஒரு மாணவியை வந்து ஒருத்தர் வந்து கொண்டுட்டு இருக்காரு. என்னன்னா ஒருதலை காதல் காரணமாக. இப்படி வந்து தமிழ்நாட்டில் தொடர்ந்து பெண்களுக்கு எதிரான அந்த குற்றச்சம்பவங்கள் நடந்துக்கிட்டே இருக்கு. முதல்வர் வந்து கவனிக்கவே மாட்டாரு. சட்டம் ஒழுங்கு வந்து சந்தி சிரிச்சு போய் கிடக்குது அப்படின்ற குற்றச்சாட்டுலாம் எதிர்கட்சி தலைவர்கள் வைக்கிறாங்களே. இது எங்கே தான் சார் முடியும்? ஒரு பள்ளி மாணவி, +2 படிக்கக்கூடிய ஒரு மாணவி, 16-17 வயசு மதிக்கத்தக்க ஒரு மாணவி, ஒருதலை காதலில் முனிராஜ் என்பவர் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்காரு. ஒரு மீன்பிடி தொழிலாளியினுடைய மீனவ குடும்பத்தினுடைய பெண்மணி அவர். அந்த ஷாலினிங்கிற அந்த பொண்ணு வந்து அவங்க அப்பாட்ட மாரியப்பன்ட்ட வந்து பல முறை வந்து இந்த மாதிரி என்னை வந்து டார்ச்சர் பண்ணுறான், என்னை ஃபாலோ பண்ணுறான் அப்படின்னு சொன்ன போது அந்த மாரியப்ப என்ன செய்யறாருன்னா, முனிராஜ் வீட்டுக்கு போய் சத்தம் போட்டு வர்றாரு, என் பொண்ணை இனிமேல் ஃபாலோ பண்ணாத, படிக்கிற புள்ள, அது படிப்பு மேலே கவனம் சிதறக்கூடாது, நான் காதலிக்கிறேன், எனக்கு கிடைக்காது, நீ யாருக்குமே கிடைக்கக்கூடாதுன்னு மறைந்திருந்து அது போகிற வழி பார்த்து, பள்ளிக்கூடம் போகிற வழி பார்த்து மறைந்திருந்த கத்தி எடுத்து வந்து மடார்னு குத்தி அந்த பிள்ளைய வந்து குடல் வெளியே சரிகிற அளவுக்கு சாய்ச்சிட்டு கொலை பண்ணிட்டு ஓடிட்டான். போலீஸார் அவசரமாக நடவடிக்கை எடுத்து அந்த பெண்ணை காப்பாற்ற முடியவில்லை. குற்றவாளியை கைது செய்திருக்கிறார்கள். இதுக்கெல்லாம் என்ன காரணம்? தன்னை ஒரு பெண் வந்து விரும்பவில்லை என்றால் விலகி போவது தானே நாகரிகம். ஆமாம், ஒரு ஆணாதிக்கம் தானே இது. கண்டிப்பாக. என் காதலை நீ ஏற்றுக்கலைன்னா நீ உயிரோடு இருக்க முடியாது என்று சொல்லக்கூடிய ஆதிக்க உணர்வு இருக்குல்ல, ஆணாதிக்க உணர்வு. இந்த ஆணவத்திற்கு யார் பொறுப்பு? அப்படி குடும்ப அமைப்புகளே பொறுப்பு. ஆம்பளை அவன் எப்படி வேணாலும் இருப்பேன், பொம்பளை நீதான் ஒழுக்கமாக இருக்கணும், நீதான் மூடிக்கிட்டு போகணும்னு சொல்லி கொடுக்குறான். ஆம்பளை ஒழுக்கமா இல்லைன்னா பொம்பளை எப்படி வந்து நடமாட முடியும் வெளியில? சார், அந்த பையன் போய் குத்துறான், ஆனா அவனுக்கு வந்து அவ்வளவு தைரியம் எங்கேருந்து வருது? அப்போ வந்து சட்டம் ஒழுங்கு இங்க செல்லுன்ற தானே அர்த்தம்ன்ற மாதிரி சொல்றாங்களே, குற்றச்சாட்டு வைக்கிறாங்கல்ல. காதலிலே பாதிக்கப்பட்டவன், மனநிலை பாதிக்கப்பட்டவனை போல சைக்கோ போல மாறுகிறதை, திடீர்னு ஒருத்தன் கத்தி எடுத்துட்டு குத்த போறத முன்கூட்டியே வந்து காவல்துறை எப்படி கணிக்க முடியும்? நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு 30,000 பேர் குடியிருக்கிற ஊர்ல போலீஸ் ஸ்டேஷன்ல 30 போலீஸ் 35 போலீஸ் தான் இருப்பாங்க. காவல்துறையினுடைய எல்லா பணியிடங்களும் நிரப்பப்பட்டாலும் கூட 700 பேருக்கு ஒரு போலீஸ் தான் இருக்க முடியுங்கிறதான் கலை யதார்த்தம். இப்போ 700 ஒவ்வொரு தனி மனிதனையும் காவல்துறை வைத்து பாதுகாக்க முடியாது. இன்னொன்று, இந்த பொண்ணு வந்து ஏதாவது போலீஸில் அவன் மேலே புகார் கொடுத்துருந்து அப்படி ஏதாவது ஒரு சம்பவம் நடந்திருந்தா கூட நம்ம காவல்துறையினுடைய கண்காணிப்பில் இருக்கும்போது எப்படி இந்த கொலை நடந்துச்சுன்னு நம்ம கேட்கலாம். இவன் இந்த பொண்ணை ஒருதலையாக காதலிக்கிறதோ, அந்த பொண்ணு பாதிக்கப்பட்டிருக்கிறதோ, அவங்க குடும்பத்துக்குள்ள தகராறாக மாறி இருக்கிறதோ எதுவுமே யாருக்குமே தெரியாதுல்ல. இந்த சம்பவம் நடக்கிற வரைக்கும் யாருக்குமே தெரியாது. அப்போ இந்த சம்பவம் நடந்த பின்பு ஏற்பட்ட சிக்கலை வந்து நம்ம வந்து வெறும் சட்ட ஒழுங்கு பிரச்சனையாக பார்க்க முடியாது. குடும்ப அமைப்புகளில் ஆண் பெண் உறவுகள் குறித்த புரிதலில் தன்னை விரும்பாத பெண்ணை வந்து
நம்ம விட்டு விலகி போகணுமே தவிர பழிவாங்கக்கூடாது என்கிற உளவியல் சிக்கலை இது யார் உற்பத்தி செய்யலாம் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. சினிமாவே அது காரணமாக இருக்கு. சினிமாவில் தான் விரும்புகிற பொண்ணை வந்து அடையணும் அப்படிங்கிற வெறியை வந்து சினிமா படத்தில் இப்படி தான் காட்டுறாங்க. ஏன்னா சேது மாதிரி படங்கள்லாம் ஒரு பெரிய பாறாங்கல்ல தூக்கி நீங்கள் காதலை ஏற்றுக்கலைன்னா அவன் மண்டை மேலே போட்டுருவேங்கிறான் ஹீரோ. அப்படி போடுறவனை ஹீரோவாக பார்க்குற ஒரு உளவியல் சிக்கல் இருக்குல்ல. இப்போ பல திரைப்படங்களில் இது மாதிரியான ஹீரோயிசம்லாம் சொல்லியிருக்கான். அப்போ இந்த உலகத்தில் கடைசி பொண்ணாவ இவன் கடைசி பையனா, எத்தனையோ வாழ்க்கை இன்னும் வாழ வேண்டிய வாழ்க்கை எவ்வளவோ மிச்சம் இருக்கிற போது அவன் ஜெயிலுக்கு போகிறது, இந்த பொண்ணு உலகத்தை விட்டே போகிறதுங்கிறது ரொம்ப துயரமானது. இது போன்ற சம்பவங்கள் எதிர்காலத்தில் நடக்காமல். ஆனால் இந்த விஷயத்தை காட்டி தான் வந்து தமிழ்நாட்டில் வந்து சமூக விரோதிகளுக்கு தான் இங்கே வந்து பாதுகாப்பு இருக்குன்ட்டு அன்புமணி சொல்றாரு. எடப்பாடி பழனிசாமி யாரை வந்து நம்ம குற்றம் சாட்டலாம்னா, இப்போ ஒரு கூலிப்படை இயங்குகிறது, தொடர்ந்து கொலை செய்கிறாங்க, அவங்கள போலீஸ் கண்டுபிடிக்கலைன்னா நம்ம போலீஸ் மேலே குற்றம் சாட்ட சொல்லலாம். தொடர்ந்து திருட்டு நடக்குதுன்னா யார் திருடைங்கிறது குறிப்பிட்ட பேர் தான் திருடுவான். அதை நம்ம வந்து ஒவ்வொரு வகைப்படுத்தலாம். பைக்கு திருடன், இந்த திருடன், ஏடிஎம் உடைக்கிறவன்னு ஒரு வகைப்படுத்தலாம். அதை தான் சட்ட ஒழுங்குகளை சேர்க்க முடியும். தனி மனித உறவில், ஒரு ஆண் பெண் உறவில் திடீர்னு அவங்க ஒருவேளை 2 பேரும் இணக்கமாக இருந்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு பேச்சுக்கு, அதுக்கு ஆதரித்து கல்யாணம் பண்ணிட்டு அவங்க போயிருப்பாங்க. இணக்கமில்லாத போது அது ஒரு வன்முறையில் முடிந்திருக்கிறது. ஒரு வன்முறை வெறியாட்டம் கொலையில் முடிந்திருக்கிறது. அதனால் கொலையில் முடிந்ததுனால இது தனி மனித பிரச்சனையை வந்து ஒரு புருஷன் தூங்கிட்டு இருக்கும்போது பொண்டாட்டி கள்ள தூக்கி போட்டு கொண்டுட்டான்னு வச்சுங்க, அதுக்கு முதலமைச்சர் தான் காரணம், மு க ஸ்டாலின் தான் பொறுப்பேற்றுக்கிறோம்னா புருஷன் பொண்டாட்டி சண்டைக்கு அவர் எப்படி பொறுப்பேற்றுக்கிற முடியும்? ஆனால் இன்னொரு விஷயம் என்ன சார் சொல்கிறாங்கன்னா, முந்தைய இருந்து அதிமுக ஆட்சி காலத்தை ஒப்பிடுற போது திமுக ஆட்சியில் அதிகமாக குற்றச்சம்பவங்கள் நடக்குதுன்ற குற்றச்சாட்டு ஒரு வழக்கமான பொய்யை சொல்கிறாங்க. மாறி மாறி 2 கட்சியுமே அப்படி தான் சொல்லிக்கிடுவாங்க. இப்போ சுவாதின்னு ஒருத்தவங்க பட்டப்பகலில் நுங்கம்பாக்கம் ரயில் நிலையத்தில் கொலை செய்யப்பட்டாங்களே, அப்போ வந்து அதிமுக ஆட்சி இரும்பு பெண்மணியாக இருக்கிற ஜெயலலிதா அம்மையாருடைய ஆட்சி தான் நடந்துச்சு. இந்த ஆட்சிலையும் வந்து சென்ட் தாமஸ் மவுண்ட்ல கூட ஒருத்தன் ஒரு மாணவியை தள்ளி விட்டு கொண்டான் சார். ரயிலில் தள்ளி விட்டு அப்படி பல வன்முறைகள் நடந்திருக்கிறது. அதனால ஆண் பெண் உறவு குறித்து ஒரு கவுன்சிலிங் தேவைப்படுகிறது. பள்ளிக்கூடங்களில் வந்து குடும்ப உறவுகள் குறித்து, காதல் குறித்து, பாலியல் ரீதியான தொல்லைகள் குறித்தெல்லாம் விழிப்புணர்வு சார்ந்த விஷயங்கள் தேவைப்படுகிறது. குறிப்பாக இதெல்லாம் வளர்ப்பு சம்பந்தப்பட்ட கோளாறு, குடும்ப அமைப்பினுடைய ஒரு கோளாறு இது. அதனால ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஆண்களை வந்து நம்ம வந்து அவுத்து விட்ட காலமாடு மாதிரி வளர்க்கக்கூடாது. அவர்களை வந்து கவுன்சிலிங் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதை மீறி இது மாதிரியான சம்பவங்கள் நடப்பது என்பது கவலைக்குரியது, வருத்தத்துக்குரியது. இதை தடுப்பதற்கு எல்லாருக்கும் பொறுப்பு இருக்குது. வெறும் காவல்துறையை மட்டுமே நம்பி ஒரு சமுதாயம் நடமாட முடியாது. அதனால் எல்லா முறையுமே காவல்துறை மேலே குற்றச்சாட்டு சொல்கிறது, இல்லைனா ஒரு குறிப்பிட்ட ஆளுகிற அரசாங்கத்தின் மீது மட்டுமே குற்றச்சாட்டு சொல்கிறதுனா இந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு வராது. மாறி மாறி சொல்லிக்கிட்டே தெரியலாம். நடைமுறை சாத்தியம் என்பது குடும்ப அமைப்புகளினுடைய சீர்திருத்தத்தில் ஆணாதிக்கமற்ற ஒரு சமூகத்தை அமைப்பதில் தான் இருக்குது. சார், இந்த எஸ்ஐஆர் அந்த பணிகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அந்த பணிகளில் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக தாவேக்காவோட வாக்குகளை நீக்கிறதுக்கு திமுக வந்து முறைகேடு செய்யுதுன்ற மாதிரி தாவேக்கான ஒரு குற்றச்சாட்டு. அப்படி ஒரு அவசியம் திமுக கிடையாது. ஒருவேளை வந்து கடந்த கால கணக்கெடுப்பின்படி 6.5 கோடி வாக்காளர்கள் என்று கடந்த கால கணக்கெடுப்பு சொல்லுங்க. ஒருவேளை வந்து விஜய்க்கு 50 லட்சம் வாக்காளர்கள் இருந்தால் கூட 6 கோடி வாக்காளர்கள் விஜய்க்கு எதிராக தான் இருக்கிறாங்க. விஜய் ஒருபோதும் வந்து முதன்மை சக்தியாக மாற முடியாது. 30% மேலான வாக்குகள் இருக்கிற அரசியல் கட்சி தான் அதிகார மையமாக வர முடியும். விஜய் 10% வாக்குகளுக்குள்ள தான் ஒரு ஆள் பெற முடியும். ஒருத்தங்க 25% இருக்குன்றாங்களே சார். நிறைய பேர் 25% விஜய் வாங்க வரன்றாங்க. அதாவதுங்க, இந்த வந்து கல்யாணத்தில் போய் 16 பெற்று பெருவாள் வாழ்கம்பாங்க. 16 புள்ள இருக்குன்னு அர்த்தம், அதுக்கு 16 செல்வம் இருக்குன்னு அர்த்தம். அப்படி கிடையாது. அது ஒரு கற்பனாவாதம். பிறக்காத பிள்ளைக்கு பேர் சூட்டுவது மாதிரி. இன்னும் ஒரு முதல் தேர்தலையே சந்திக்காத ஒரு கட்சி 20% அதிமுகவுக்கே அவ்வளோதான் இருக்குது. குருவி கூடு கட்ட அஞ்சுகிற குக்கிராமங்களிலே கூட அதிமுகவுக்கு கொடி பறக்கிறது. அவனுக்கே, அந்த கட்சிக்கே 20% தான் இருக்குது. நீ இன்னும் கொடியே நடலை, இன்னும் கூட்டமே நடத்தலை, பேரணி போல, இன்னும் மக்களை சந்திக்கவே இல்லை, உன்னுடைய நிர்வாகிகள் மக்களுக்கு இன்னும் அறிமுகமாகவே இல்லை, மக்களின் நம்பகத்தன்மையை பெறவே இல்லை. 3வது சனிக்கிழமை முட்டுச்சந்தில் கரூரில் மாட்டிக்கிட்ட கட்சி அது. அந்த கட்சிக்கு 20% இருக்குங்கிறது தன்னைத்தானே ஏமாற்றி கொள்கிறார்களா, இல்லை நம்ம ஏமாற சொல்லுகிறார்களா என்கிற கேள்வி தான் எனக்கு தோன்றுகிறது. ஓகே சார், நம்ம நடப்பு அரசியல் மற்றும் சமூக நிகழ்வு குறித்து இன்றைக்கி நம்ம நிறைய பேசணும். இது குறித்து அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள் இன்னும் நம்ம டீட்டெயிலாக பேசலாம் சார். நன்றி சார்.